100 வருஷம் ஓல்டான நெல்லி மரத்துல வந்து குசா எந்திரம் சொல்லுவாங்க. குசா, ஆமா. ஸோ இதோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகத்தியரோடது இந்த எந்திரம். ஸோ நம்ம கோவில்ல வந்து அகத்தியர்ல செல்லாம் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நவநிதி தைலம் 9 விதமான நிதிகளை கொடுக்கக்கூடிய ஸ்ரீவொலியில மட்டும்தான் இருக்குது, மறைமலை நகர்ல இருக்குது. அதாவது எனக்கு எல்லாம் பார்த்ததை விட இது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்தது, ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிற ஒரே இடம் வந்து இதில் விளக்கேற்றும் பொழுது இப்போ நம்ம காமாட்சி அம்மன் விளக்கோ குத்து விளக்கோ இது மேலே வச்சு ஏற்றும் பொழுது நிலையான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். ஏன்னா அத்திமரம் வந்து தத்தாத்திரேயரோட 3Dல வந்து பார்த்தீங்கன்னா தசமகா வித்யாவில் இருக்கிற 10 அம்பாளுக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேரோட பிரச்சனைக்கு காரணம் வந்து பாம்பு. ஸோ இந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணுறதுக்கும் கொடுக்குறோம், இந்த மாதிரி விளக்கேற்றுற மாதிரி பேட்டர்ன்லையும் கொடுக்குறோம். இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அத்திமரம் வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று. அந்த அத்தி மரத்துலேயே நான் இப்படி ஒரு பீடம் பார்க்குறேன். இந்த அத்திமரம் பற்றி நம்ம பேசவே இல்லை, அதை பற்றி சொல்லுங்களேன். இதுதாம்மா, இப்போ நம்ம திதி நீத்தியாலாம் பார்த்தோம் இல்லைங்களா, ஒவ்வொரு திதி நீத்தியாவுக்கும் அத்தி மரத்தில் பீடம் வச்சுருக்கோம், ஒவ்வொரு தேவதைகளுக்கும் அத்தி மரத்தில் பீடம் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தருக்குலாம் நம்ம அத்தி மரத்துலேயே பீடம் வச்சுருக்கோம். ஸோ சித்திரகுப்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிறக்கிற ஆண்டு வந்து சர்வமங்கலான்னு சொன்னேன் இல்லைம்மா, அது பாருங்க சர்வமங்கலா இந்த இதுக்கே பீடம் வச்சுருக்கோம். ஸோ இந்த திதி நித்யா நம்மளோட இந்த திதியில தான் பிறக்கிறோம் அப்படின்னும் பொழுது அந்த திதி நித்யா தேவதையோட பேஸ்லயே நம்ம வந்து விளக்கேற்றலாம். ஸோ நம்ம இதில் விளக்கேற்றும் பொழுது இப்போ நம்ம காமாட்சி அம்மன் விளக்கோ குத்து விளக்கோ இது மேலே வச்சு ஏற்றும் பொழுது நிலையான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். ஏன்னா அத்திமரம் வந்து தத்தாத்திரேயரோட ஸ்தல விருட்சம். ஸோ அதில் வந்து முறையா ஒரு 100 years ஓல்டு அத்திமரத்தில் தான் நம்ம வந்து பண்றோம். ஸோ இதில் எல்லா விதமான தேவதைகளுக்கான எந்திரங்களும் நம்ம கிட்ட அவைலபிள் உண்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3D இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 3Dல வந்து பார்த்தீங்கன்னா தசமகா வித்யாவில் இருக்கிற 10 அம்பாளுக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேரோட பிரச்சனைக்கு காரணம் வந்து பாம்பு. ஸோ இந்த மாதிரி வச்சு பூஜை பண்றதுக்கும் கொடுக்குறோம், இந்த மாதிரி விளக்கேற்றுற மாதிரி பேட்டர்ன்லையும் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து சர்ப கட்டு எந்திரம் பார்த்தீங்கன்னா மந்திரத்தை கொடுத்து கட்டியிருப்பாங்க. சர்ப கட்டு எந்திரம் ராகு தோஷ பரிகாரத்துக்கு ரொம்ப விசேஷம். ராகு கேது மாந்தி எந்த மாதிரி நாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணிடலாம். ஸோ இப்போ முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரவண பவ எந்திரம் கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷம் ஓல்டான நெல்லி மரத்தில் வந்து குசா எந்திரம் சொல்லுவாங்க. குசா, ஆமா. ஸோ இதோட தன்மை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகத்தியரோடது இந்த எந்திரம். ஸோ நம்ம கோவிலில் வந்து அகத்தியர்ல செல்லாம் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நவநிதி தைலம் 9 விதமான நிதிகளை கொடுக்கக்கூடியது. ஸோ இதோட தன்மை வந்து நம்ம பணமோ நகையோ இருந்துச்சுன்னா அதில் இந்த தைலத்தை தடவி இது மேலே வச்சோம்னா அபிரமிதமாக வளர்ச்சி கொடுப்பா. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான அத்தி மரத்திலே அதாவது நமக்கெல்லாம் தேவையான ஒன்று வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. ஸ்ரீவொலியில் மட்டும்தான் இருக்குது, மறைமலை நகரில் இருக்குது. அதாவது எனக்கு எல்லாம் பார்த்ததை விட இது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்தது, ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிற ஒரே இடம் வந்து ஸ்ரீவொலி தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்மீக மருந்தகம் இல்லைங்க, இது ஆன்மீகத்திலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு நினச்சி கொடுக்குற ஒரு பெரிய சேவையாக தான் நான் கருதுகிறேன். ரொம்ப சந்தோஷம். கடையை நடத்துறது, நம்மளை வழி நடத்துறது எல்லாமே இந்த மாதா புவனேஸ்வரி தான். புவனத்தை ஆளக்கூடிய புவனேஸ்வரி எல்லாரோட மனதையும் இல்லத்தையும் வாசம் கொண்டு எல்லா விதமான செல்வங்களையும் குருவருளோட திருவருள் பெறணுன்றது தான் நம்மளோட இது. ஓம் நமோ சண்டிகாயை கணேச ஸ்கந்த ஜனனி மாதங்கி புவனேஸ்வரி பத்ரகாளி நமசுத்யம் சாமுண்டாயை சுபமங்கலம். ஓம் ஐம் வசுதே வசுதாரே வசுகரே தனஹரே தான்யஹரே ரத்னஹரே ஸ்வாகா சகல தேவதா சித்திரஸ்து குரு கிருபாடக்ஷம் விஜய்ப மங்களாந்தி பவத்து வியாபார அபிவிருத்தியத்தம் குலதெய்வ அனுகிரகானாம் நாராயண பரிபூர்ண கிருபாடக்ஷம் என்றென்றும் லக்ஷ்மி தேவி நிரந்தரமா பக்கபலமா உறுதுணையா உங்களை உங்க தலைமுறையும் கண் இமை காப்பது போல காத்து தட்டும், கேட்டது கிடைக்க நினைச்சது நடக்க தொட்டது துலங்க சகல விஷயத்தையும் குருவின் அருளோட சாதகமா அமைட்டும் அள்ள வற்றாத செல்வம் என்றென்றும் உங்களுக்கும் உங்க தலைமுறைக்கு நிலைச்சிருக்கட்டும். ஆயுர் தேகி தனம் தேகி வித்யாம் தேகி மகேஸ்வரி சமஸ்த மகிழாம் தேகி தேகிமே புவனேஸ்வரி அருளால சகல செல்வங்களும் நீங்க ஆசைப்பட்ட அனைத்தும் ரோகமில்லாத வாழ்க்கை, மன நிம்மதி மன சந்தோஷத்தோட எல்லாருக்குமே உதவியக்கூடிய ஒரு உன்னத இடத்துல அம்பாள் உங்களை வைக்கணும். ஓம் ஐம் வசுதே வசுதாரே வசுகரே தனஹரே தான்யஹரே ரத்னஹரே ஸ்வாகா சகல தேவதா சித்திரஸ்து குரு கிருபாடக்ஷம் விஜய்ப மங்களாந்தி பவத்து வியாபார அபிவிருத்தியத்தம் குலதெய்வ அனுகிரகானாம் நாராயண பரிபூர்ண கிருபாடக்ஷம் என்றென்றும் லக்ஷ்மி தேவி நிரந்தரமா பக்கபலமா உறுதுணையா உங்களை உங்க தலைமுறையும் கண் இமை காப்பது போல காத்து தட்டும்,
கேட்டது கிடைக்க, நினைச்சது நடக்க, தொட்டா துலங்க, சகல விஷயத்தின் குருவின் அருளோட சாதகமா அமையட்டும். அள்ள அள்ள வற்றாத செல்வம் என்றென்றும் உங்களுக்கும் உங்க தலைமுறைக்கும் நிலைச்சிருக்கட்டும்.